இப்போ சொத்துலலாம் வந்து எத்தனை வாரிசு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சம உரிமையாமா. என்னன்னா, சொத்துலேயும் சரி, நகை, பணம் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் எத்தனை வாரிசு இருந்தாலும் அவங்களுக்கு சம உரிமை. எல்லாம் சரிதான். ஆனால் வந்துட்டு அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுல மட்டும் ஏன் சம உரிமை யாருமே எடுத்துக்கிறது இல்லை? அவங்களுக்கு வந்து படுத்திருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை அவங்க இறந்ததுக்கப்புறம் செலவு பண்ணுறது, இதுலலாம் ஏன் வந்து சம உரிமை கிடையாது? இப்போ எங்கள் வீட்லேயே அப்படி தான். 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் எல்லாமே பண்ணணும், எல்லாமே ஏ டு செட். இப்போ எங்கள் அம்மாவே இருக்காங்கன்னா ஒரு 10 வருஷமாக அவங்கள பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு செலவு பண்ணது, இறந்ததுக்கப்புறம் செலவு பண்ணது எல்லாமே ஒருத்தவங்க தான் பண்ணணும். ஆனால் வந்துட்டு சொத்தில் மட்டும் சம உரிமைக்கு எப்படி உரிமையோடு கேட்டு வர்றீங்க? அதே மாதிரி அவங்க இறக்கும்போதும் வந்துட்டு அந்த செலவுக்கும் சம உரிமை அப்படின்னு கேட்கலாம்ல, ஒரு மனசாட்சி வேண்டாமா? ஏன்னா எல்லாருமே வந்துட்டு யாரும் பணக்காரங்க கிடையாது. எல்லாருமே வந்துட்டு ஏதோ சொல்லுவோமே அன்னாடங்காட்சி அந்த மாதிரி தான் இருக்கிற காசு வச்சு சோறு தின்னுட்டு போட்டிட்டு இருக்கிறவியா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மட்டும் என்ன பணம் மரத்துலையா காய்ச்சி வருது? சொத்து மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் முதலாளாக வரும்போது அந்த செலவுலேயும் சமமாக வரணும்ல. நானே செலவு நாமளும் பாதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்கு மட்டும் ஏறிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்களே, பணம்னா பணம் கூட வாய் திறக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சொத்து பணம் காசு நகைனா மட்டும் வந்து அப்படியே குணைப்பாங்க. இது வந்து எங்கள் ஊர் ஸ்லாங்கில் சொல்லுவாங்க, அப்படியே குணைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு காரியமாகலைன்னா நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஆனால் வயசானவங்களை பார்க்குறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து அப்படியே வயசாக ஆக குழந்த மாதிரி மாறிடுவாங்க. ஒரு குழந்தைய நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்கள பண்ணணும். நம்ம வந்து அவங்க பார்ப்பாங்கனால நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளை பெற்றவங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பானெல்லாம் விட்டா அந்த வயசானவங்க நிலைமை என்ன ஆகிறது? சொத்துக்கு மட்டும் ஓடி ஓடி வர்றாங்களே, அந்த வயசானவங்களை பார்க்குறதுக்கு இல்லை பேரம்பேத்தியை கண்ணில் காட்டுறதுக்கெல்லாம் ஓடி வர்றது, இவங்கெல்லாம் என்ன ஒரு ஜென்மன்னே புரியும்.